ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நான் தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் 2025 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பருக்குள்ளே 2025 டிசம்பருக்குள்ளே 1.5 பவுன் எடுக்கிறதுக்கு பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ டிஜிகோல்டு ஆப்பில் 1.5 பவுன் சேமிக்கிறதுக்கு அந்த மாதத்தில் எவ்வளோ சேமிக்கணும் ஒவ்வொரு மாதமும் அப்படிங்கிறது எல்லாமே தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். அண்ட் நம்ம சேனலில் நிறைய கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே இருக்குது. வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்காக ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டு கூட இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய ஓல்டு வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் நம்மளுடைய வீடியோஸும். நான் ஆல்ரெடி தங்கமயிலில் எப்படி கோல்டு சேவ் பண்ணோம், நான் எப்படியெல்லாம் சேமித்தேன் அப்படிங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 1/2025 இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். 1 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா 7,215 ரூபா. 1 பவுன் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,720 ரூபா. 1 கிராம் வெள்ளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா. இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளி விலை. நான் சொன்னது மாதிரியே கோல்டு ரேட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கண்டிப்பாக இன்னும் கோல்டு ரேட் தை மாதம் வரப்போகிறப்பெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். டெய்லி நம்ம கோல்டு ரேட் போடுறதுக்கு காரணமே கோல்டு ரேட் என்னைக்கு கம்மியாக இருக்கும் அன்றைக்கி கோல்டு சீட் பே பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக கோல்டு ரேட் இந்த மந்த்தை விடவே நெக்ஸ்ட் மந்தில் பிப்ரவரி ஃபுல்லாகவே கோல்டு ரேட் அதிகமாக தான் இருக்கும். இனிமேல் கோல்டு ரேட் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாக தான் ஆகும். ஸோ கோல்டு சீட்லாம் எப்போ உங்களுக்கு கோல்டு ரேட் நான் நம்மளோட லாங் வீடியோவில் டெய்லி கோல்டு ரேட் அப்டேட் பண்ணுவேன். ஸோ பார்த்துட்டு எப்போ உங்களுக்கு கம்மியான மாதிரி தெரியுதோ அப்போ கோல்டு சீட் பே பண்ணிவிடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தங்கத்தில் சேமிப்பு ஒருத்தரும் செய்யணும். தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் நான் 4 கிராம் இது வரைக்கும் சேமிச்சிட்டேன். 4 கிராமும் 150 மில்லிகிராமும் சேமிச்சிட்டேன். என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பவுன் வாங்கணும் அப்படின்றது தான் என்னுடைய டார்கெட்டு. அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். டிஜிகோல்டு ஆப்பில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் 4 கிராம் 150 மில்லிகிராமும் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நான் 500 ரூபா பே பண்ணேன். நான் கோல்டு ரேட்லாம் இந்த டிஜிகோல்டில் பே பண்ணுறப்ப நான் கோல்டு ரேட்லாம் பார்க்க மாட்டேன். எப்படியாச்சும் அமௌண்ட் சேவ் பண்ணிடணும். என் கையில் ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா அதுலேருந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாவது இந்த தங்கமயிலோட டிஜிகோல்டு ஆப்பில் கட்டி வச்சிடணும் அப்படின்னு நான் கட்டி வச்சிருவேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 2000 ரூபா சீட் எனக்கு கோல்டு சீட் நார்மல் சீட் போயிட்டுருக்கு தங்கமயிலில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் இது வரைக்கும் 2 கிராம் சேவ் பண்ணியாச்சு. எனக்கு அதோட அந்த சீட்டோட முடிவில் எனக்கு அதில் 3 கிராம் கட்டாயமாக வந்துடும். ஸோ இன்னும் ஒரு 5 கிராம் போல் டிஜிகோல்டில் சேர்த்துட்டேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா என்னோட பர்த்டே மே மாதம் வருது. அதுக்கு முன்னாடியே நான் 1 பவுனில் பால் செயின் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். என்னோட பர்த்டே அந்த டார்கெட் எய்மை வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் பால் செயின் என்கிட்ட இல்லை. ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த டார்கெட் என்னோடது. கண்டிப்பாக நான் என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் இதில் ஒரு 3 கிராம் கண்டிப்பாக நான் 2000 ரூபா சீட்டு ஃபுல்லாக பே பண்ணிட்டேன்னா எனக்கு 3 கிராம் கிடச்சிரும். இன்னும் 5 கிராமுக்கு எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 850 மில்லிகிராம் நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா என்னால் என்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட முடியும். ஒருத்தருமே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதில் சேர்க்க போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நான் சேர்த்துருவேன் அப்படின்னு நம்மளுக்குள்ளே நம்ம டார்கெட் வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதை நோக்கி ஓடுவோம். கண்டிப்பாக ட்ரீமை அச்சீவும் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு கேட்ட மாதிரி 1.5 பவுன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். 1 பவுனுக்கு ஐடியா நான் சேவ் பண்ண வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். டிஜிகோல்டில் எப்படி 1 பவுன் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அது போலவே 1.5 பவுன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிகோல்டு ஆப்பில் என்னன்னு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் ஒரு சில பேருக்கு தெரியும், இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. டிஜிகோல்டு அப்படிங்கிற ஆப் தங்கமயிலில் இருக்குது, தங்கமயில் ஜுவல்லரியில். அந்த ஜுவல்லரியோட ஆப் தான் அது. நம்ம வீட்டில் இருந்தே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு தங்கமயில் ஆப்பை டிஜிகோல்டு ஆப்னு போட்டோம் அப்படின்னா வந்துடும். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா லாகின் ஒரு நம்பர் கொடுத்து பண்ணிடணும். நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டோம்னா மினிமம் குறைஞ்சபட்சமாக 100 ரூபா போட்டு நம்ம தங்கம் அதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இது கிராம்ஸில் ஆட் ஆகிட்டே வரும். ஆனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் நம்ம செய்கூலி சேதாரம் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நார்மலாக நம்ம சீட்டு போட்டோம் அப்படின்னா கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி அதுக்கு நம்ம செய்கூலி சேதாரம் இத்தனை பர்சன்டேஜ் லெஸ்ன்னு கிடைக்கும். இதில் நம்ம செய்கூலி சேதாரம் போட்டு தான் எடுத்தாகணும். பட் பெனிஃபிட் கொஞ்சம் இதில் கிடைக்கும். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சிறுக சிறுக சேமித்தோம்னாலே நம்மளுக்கு அது ஒரு பெரிய லெவலில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
நம்ம இப்போ ரூபா உண்டியலில் போட்டுட்டு வரோன்னா ஒரு 10 வருஷம் நம்ம போட்டோம்னா டெய்லி ரூபா நான் சொல்கிறேன், அதுவே நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும். ஸோ அது போல தான் நம்ம ஒன்றும் செய்கிறது. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கேட்ட கொஷினுக்கான ஆன்சரை பார்த்துடலாம். டிஜிகோல்டு பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கீமோட பீரியட் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 330 நாள் ஒரு மந்த், அதாவது வந்து டேஸ் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு இத்தனை நாளைக்கு வந்து அதாவது பார்த்திங்கன்னா 5%, அதுக்கப்புறம் வந்து 3%, அப்புறம் 2%, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இல்லாத மாதிரி ஒரு 30 நாள் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வரும் கால்குலேஷன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அதுக்குள்ளே 330 நாளைக்குள்ளே நம்ம எப்படி வந்து சேமிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சிஸ்டருக்கு ஃபஸ்ட்டு வந்து 1.5 பவுன் எடுக்கணும்னு நினச்சதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணி நீங்கள் வந்து 1.5 பவுன் எடுப்பீங்க சிஸ்டர். அதே மாதிரி வந்து என்னோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணி நான் 1 பவுன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரும் வந்து டிஜிகோல்டில் சேவ் பண்ணி நிறைய தங்கம் வாங்க வாழ்த்துக்கள். அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு டார்கெட் வந்து 1.5 பவுன். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 1,10,000 ஆகும். ஏன்னா கோல்டு ரேட் வந்து போக போக ஏறும் இல்லையா? ஸோ வந்து 1.5 பவுனுக்கு ஒரு 1,10,000 வச்சுக்கலாம். ஸோ வந்து அவங்க வந்து மினிமமாக 9,000 மேக்ஸிமமாக 10,000 வந்து மாதம் சேமித்தா மட்டுமே அவங்களோட ட்ரீமை 1.5 பவுனை வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால 1.5 பவுன் வந்து எடுத்துட முடியும். அண்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம இப்போ 9,000 10,000 அப்படின்றப்ப ஒரு பெரிய அமௌண்ட்டாக ஹியூஜ் அமௌண்ட்டாக வந்து தெரியும். அப்படி தெரியாமல் இருக்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் வந்து சின்ன சீட்டு போட்டுக்கலாம். 2,000 3,000 4,000 அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கோல்டு சீட் வந்து தங்க மயிலே நீங்கள் போட்டுக்கலாம். இது ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கையோட. அது கூடவே வந்து நீங்கள் டிஜிகோல்டில் உங்கள் கையில் காசு கிடைக்கிறப்ப இப்போ வாரத்துக்கு ஒரு 2,500 இல்லை 3,000 உங்களால் முடியும் அப்படின்னா இன்னும் அதிகமாக சேமிக்கலாம். இல்லை முடியாது, ஒரு சில இந்த 1.5 பவுன் அப்படிங்கிறத வந்து அவங்கவுங்களோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. இன்னும் அதிகமாக முடியும்னா நீங்கள் 2 பவுன் வச்சுக்கலாம், 4 பவுன் வச்சுக்கலாம். முடியாது அப்படின்றவங்க 1/2 பவுனோ இல்லை 1/4 பவுனோ அந்த மாதிரி உங்களோட இன்கம் எக்கனாமிக் லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேமிங்க. ஆனால் ஒருத்தரும் சேமிங்க. தங்கம் தான் எல்லா கஷ்ட காலத்துலேயும் நம்மளுக்கு கை கொடுக்க போகுது. ஸோ தங்கத்தில் வந்து ஷேராக வந்து சேமிப்பை வந்து எல்லாருமே செய்யலாம். இப்போ எங்களுக்கே ஒரு கஷ்டம் இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லை ஒரு இடம் வாங்கணும் இந்த மாதிரினா நாங்கள் வந்து எங்களோட கோல்டை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறோம். அது மாதிரியே ஒருத்தருக்கும் வந்து ஃப்யூச்சருக்கு பிரைட்டாக வைக்கிறதுக்கு கோல்டு கண்டிப்பாக உதவும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சேமிப்பு பண்ணுங்கள். ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கணும், அதை தான் சொல்ல வரேன். இந்த சிஸ்டர் வந்து மந்த்லி 9,000 to 10,000 சேமித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ட்ரீமான 1.5 பவுனை வந்து அவங்களால வாங்கிட முடியும். ஸோ எல்லாமே பெருசாக தெரியும் அப்படின்றதுக்காக நம்ம பிரித்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கடையில் நீங்கள் கோல்டு சீட் போட்டுக்கலாம். அண்ட் டிஜிகோல்டில் உங்ககிட்ட இருக்கிறப்ப 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ முடியுமோ நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். டிஜிகோல்டு பொறுத்த வரைக்கும் தங்க நகையாக வாங்குறதை விட கோல்டு காயினாக வாங்குறது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம், அதையும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும் மறந்துட்டு, நம்ம சேனல் வந்து 5,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து அதுக்கும் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.